அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 32வது பாடலின் மகிமையை காண்போம். வாழ்க்கை என்பது ஆசைகள் நிறைந்த கடல். அதில் சிக்கி தைப்பவர்களை யமன் தனது பாசக்கயிற்றால் பிணைக்க முற்படுவான். அப்படிப்பட்ட துன்பகரமான சூழலில் இருந்து தடுத்து அன்னையின் திருவடி என்னும் வாசனை மிக்க தாமரையை என் தலைமேல் வைத்து ஆட்கொண்ட அந்த பேரன்பை நான் எப்படி சொல்லுவேன் என்று பட்டர் நெகிழ்கிறார். துர்மரணங்கள் ஏற்படாமல் காத்து நம்மை ஆட்கொள்ளும் அந்த தாயின் அருளை இன்று பார்ப்போம். வாருங்கள், பாடலை பார்ப்போம். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஈசர் பாகத்து நேரிழையே. அதாவது ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, ஆசைகள் என்னும் கடலில் சிக்கி கருணையற்ற யமனுடைய பாசக்கயிற்றால் துன்பப்பட இருந்த என்னை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். உன்னுடைய திருவடி என்னும் மனம் வீசும் தாமரையை என் தலைமேல் பலவந்தமாக வைத்து ஆட்கொண்ட உன்னுடைய அந்த பேரன்பை நான் எவ்வாறு புகழ்வேன் அம்மா. ஈசர் பாகத்து நேரிழையே. சிவபெருமானின் இடபாகத்தில் வீற்றிருக்கும் அழகான ஆபரணங்களை அணிந்தவளே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, நான் ஆசைகள் எனும் கடலில் சிக்கி மரண வேதனையில் இருந்தேன். அப்போது நீயே வலிய வந்து உன் திருவடியை என் தலைமேல் சூட்டி என்னை காப்பாற்றினாய். உன்னுடைய இந்த மகா கருணையை நான் எப்படி அம்மா புகழ்வேன். பாராயணம் செய்யும் முறை. யமபயம் நீங்கவும் அகால மரணம் ஏற்படாமல் இருக்கவும் நீண்ட ஆயுளை பெறவும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் படத்தின் முன் நின்று முழு சரணாகதியுடன் இந்த துதியை சொல்லவும். இவ்வாறு செய்வதால் அசாத்தியமான அல்லது துன்பகரமான மரணத்திலிருந்து அன்னை நம்மை காப்பாள். அன்னையின் திருவடி பாதுகாப்பு கவசமாக இருந்து ஆயுளை நீட்டிக்கும். யம பயம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். அன்னைக்கு செந்தாமரை மலரை சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியமாக பாயாசம் அல்லது வெல்லம் கலந்த அவல் படைக்கலாம். அன்னையின் திருவடி பட்டால் அந்த யமனும் நம்மை அண்டமாட்டான். பயத்தை விடுத்து அன்னையை சரணடையுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் ஓம் அபிராமி அன்னையே போற்றி என்று பதிவிடுங்கள். நாளை 33வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.